வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணால் நீ நல்லா வாழ மாட்ட, ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அந்த எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினதுனால இவர் இல்லைன்னா வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம் எனக்கு, அந்த மாதிரி முடியும். உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நீங்க எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? எனக்கு வந்து இது எப்போனா அவங்க அந்த பாய்சன் குடிச்சிட்டாங்க இல்லையா, அதாவது எங்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நானும். ஆனால் நாங்கள் நடந்துகிட்டே இருப்போம் ரோட்டில், எங்கன்னா போயினே இருப்போம், எங்களை எங்கே வேணா பார்க்கலாம், இந்த பஸ் எங்கே வேணா பார்க்கலாம், பேசினே இருப்போம், நடந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தெரியும்னு தெரியாது, எனக்கு தெரியாது இந்த விஷயம்ட்டு. இவங்க பாய்சன் குடித்த விஷயமும் எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் வருது எனக்கு. ஃபோன் வரும்போது நான் என்ன பண்ணேன், என்னம்மா சொல்லு, கொஞ்சம் உன்னை பார்க்கணும் வரீங்களா. இவங்க தான் கால் பண்ணாங்க. இவங்க தான் கால், என்கிட்ட தான் ஃபோன் இருக்கும், அவங்ககிட்ட ஃபோன் இருக்காது, காயின் பாக்ஸில் பண்ணுறதோட பார்க்கணும் வரீங்களா, எங்கே இருக்க, இந்த இடத்துல இருக்கேன், சரி ஓகே வந்து இம்மிடியேட்டாக அங்கேருந்து வந்தால் உங்களோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை அங்கே வந்த பிறகு. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.